ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்பேஸ். நான் மோகனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பயோ என்சைம்ன்றது வந்து கிச்சனில் கிடைக்கக்கூடிய சில கிச்சன் வேஸ்டேஜ், காய்கறி பழத்தோள்கள், அந்த மாதிரி தோள்களை வச்சு நம்ம செய்யலாம் இதை. அண்டு இது வந்து மல்டிபர்பஸ் க்ளீனிங் லிக்விட். இது செய்கிறது ரொம்ப சுலபம். ஸோ இதனுடைய உபயோகமும் நிறைய இருக்குது. ஒன்றொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த பயோ என்சைம் லிக்விடை வச்சு வீடை துடைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டரையும் துடைக்கலாம். டாய்லெட் வாஷ் பேஷனும் க்ளீன் பண்ணலாம், கழுவலாம் இந்த லிக்விட் வச்சு. அண்ட் கிளாசட்டையும் கழுவலாம், துணியை துவைக்கலாம், பாத்திரங்கள் கழுவலாம், டாய்லெட்டில் இருக்கிற டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணலாம், காரை கழுவலாம். இந்த மாதிரி இன்னும் கேட்டால் குளிக்க கூட யூஸ் பண்ணலாம் இந்த இது லிக்விடை வச்சு. கடையிலலாம் விற்கிற க்ளீனிங் லிக்விடை வாங்காமல் எதுக்காக இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது 100% இயற்கையான முறையில் தயாரிக்கிறது. இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த லிக்விட் வச்சு நீங்கள் பாத்திரம்லாம் தேய்ச்சிங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஒரு செடிக்கு நீங்கள் விடலாம், செடி நல்லா வளரும். ஆனால் நீங்கள் இதே கடையில் விற்கிற அந்த கெமிக்கலால் செய்யப்பட்ட லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த செடியே வளராது. நம்ம குளிக்கிற தண்ணியும் அண்டு துணி துவைக்கிற தண்ணியும் நீங்கள் ஒரு செடியில் விட்டு பாருங்களேன், அந்த செடியே வளராது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த நுண்ணுயிர்களுமே இருக்காது. அந்த மண்ணையே வந்து மலட்டுத்தன்மை ஆக்கிடும். இதே தன்மை தான் நம்ம உடம்புக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வேறு, நாம வேறு கிடையாது. அண்டத்தில் உள்ளதே பிண்டும், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னுவாங்க. அடுத்ததான் இந்த பயோ என்சைம் தயாரிக்கிறதுனால நமக்கு செலவும் ரொம்பவே கம்மி. ஏன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமே 4 தான். பயோ என்சைமை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, திரு ஈலர் பாஸ்கர் ஐயா வந்து ஒரு மீட்டிங்கில் ஸ்ரீகாந்த்ங்கிறவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் தான் வந்து இந்த பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிவிட்டார். இதை தயாரிக்கிற முறையை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ரேஷியோ இருக்குங்க. அதாவது 1:3:10:15. 1ங்கிறது வந்து 1 பங்கு அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 3ங்கிறது வந்து காய்கறி இல்லைன்னா பழத்தோள்கள் வந்து 3 மடங்கு, 10ங்கிறது வந்து தண்ணி, 10 மடங்கு தண்ணி இருக்கணும், 15ன்றது வந்து கொள்ளளவு பாத்திரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ 1 லிட்டரு கொள்ளளவு உள்ள ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் செய்யப்படுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கலாம். 60 கிராம் வந்து நாட்டு சர்க்கரையும், 150 கிராம் பழத்தோலும், 600 லிட்டர் தண்ணியும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 லிட்டரு கொள்ளளவு பாத்திரம் செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இந்த 60 கிராம் நாட்டு சர்க்கரைங்கிறது வந்து 300 கிராம் ஆகும், பழத்தோல் வந்து 900 ஆகும், தண்ணி வந்து 3 லிட்டரு ஆகும். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டும் போது புரியும். இப்போ இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பிளாஸ்டிக் தான். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், இப்போது இது வந்து சின்ன பாட்டில் தான். நீங்கள் இந்த என்னென்ன சைஸ்லாம் கிடைக்குதோ நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இனிமேல் 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர் எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டும் இருக்கணும், மூடியோடு இருக்கணும் அந்த பாட்டில் வந்து. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் தான் செய்ய போகிறேன். இந்த கிண்ணத்துலேருந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த கிண்ணம் வேணாலும் எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, வெல்லமே கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியும் ஆண்டி எலுமிச்சம்பழ தோலும் எடுத்துருக்கிறேன் நான். இதை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழத்தை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வெறும் தோலே கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அவ்வளோ தோல் இல்லைங்கிறதுனால நான் சில பழமும் சேர்த்துருக்குறேன். இதுக்கு எதெல்லாம் சேர்க்கலான்னா, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி அண்டு லெமன், இது மட்டும் தான் சேர்க்கணுன்றதில்ல. காய்கறி தோல்கள், அடுத்ததாக வேப்ப இலை, துளசி இலை, அந்த மாதிரி இலையை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சில காய்கள்லாம் சேர்க்கக்கூடாது. அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த 3 பொருள் மட்டும் முக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த சிட்ரிக் இருக்கிற பழங்களா, அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இது 3 தான் மெயின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏர்டைட்டான பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கணும். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய வாய் அகலமாக இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பொருள்லாம் உள்ளே போகிறது. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கண்டெய்னர் இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டிலை நீங்கள் எடுத்துகிட்டா கூட இந்த எலுமிச்சம்பழ தோலுங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு போட்டிங்க. அப்போ தான் இது வாய்க்குள்ளே உள்ளே போகும். ஓகே, இப்போ பயோ என்சைம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த கிண்ணத்தில் தான் அளந்து ஊற்ற போகிறேன். நீங்கள் கண்டெய்னர் எப்படி செக் பண்ணலான்னா, இந்த கிண்ணத்தில் வந்து 15 கிண்ணம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதில் ஃபுல்லாக பத்துச்சுன்னா அதுதான் சரியான கண்டெய்னர். 15 கிண்ணம் தண்ணி பத்தலைன்னா என்ன செய்யலான்னா, நீங்கள் கிண்ணத்தினுடைய சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே கிண்ணத்தில் வந்து 3 கிண்ணம் அளவுக்கு நான் பழத்தோள்களை போடுறேன். இது வந்து 2வது கிண்ணம், இது வந்து 3வது கிண்ணம் போடுறோம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே கிணத்துல 1 பங்கு அளவுக்கு வெல்லம் போடுறேன். மொத்தம் இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா 14 கிண்ணம் அளவுக்கு நம்ம பொருள்களை போட்டிருக்கோம். இன்னும் 1 கிண்ணம் அளவுக்கு கேப் இருக்குது. கேப் வந்து கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா இந்த பயோ என்சைம் ப்ராசஸ் நடக்கும்போது வந்து இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் இந்த கேப் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சிடலாம். இந்த வெல்லம் கரையணும்னு அவசியம் இல்லை, ஒரு முறை கலந்து விட்டாலே போதும். அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து தினமும் வந்து இந்த மூடியை திறந்து திரும்ப மூடணும். ஏன்னா இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கேஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மூடியை திறந்து மூடுறது வந்து 30 நாளைக்கு செய்யணும். நீங்கள் கரெக்டாக 30 நாள் செய்துட்டு அதுக்கு அடுத்து 60 நாள் வந்து நீங்கள் அதை அப்படியே அழுக்காக தனியாக தூக்கி வச்சிடணும். எதுவுமே பண்ண தேவையில்லை. மொத்தம் 90 நாள். 90வது நாளில் இந்த பயோ என்சைம் வந்து ரெடி ஆகும். என்ன 90 நாளா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது மட்டும் தான் வந்து 90 நாள். அதுக்கப்புறம்லாம் இதில் அப்படியே பாதியாக குறைச்சிடலாம். நம்ம தயிர்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து உரமோர் ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஏற்கனவே செய்த பயோ என்சைம் இதில் ஊற்றினோம்னா அப்படியே பாதி நாள் கம்மி பண்ணிக்கலாம். 90 நாள்ன்றது 40 நாள் ஆகும். 30 நாள் கலந்து விடணுன்றது வந்து 15 நாள் கலந்து விட்டால் போதும். மொத்தத்தில் 45 நாள்லேயே ரெடி ஆகிடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து 90 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது ஃபஸ்ட்டு செய்தது. இது ஓரம் வச்சுட்டேன், தனியாக இருக்கட்டும். இப்போ நான் அடுத்த மெத்தட் செய்ய போகிறேன். இந்த மெத்தடில் வந்து கிண்ணத்தில் அளந்து ஊற்ற போகிறதில்ல. இப்போ இதில் வந்து 600 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அடுத்தது 180 கிராம் பழத்தோல்களை போடுறேன். இதில் கடைசியாக 60 கிராம் வெல்லம் சேர்த்துடுறேன். அவ்வளோதாங்க. இது மொத்தத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடணும். ஒரே சைடாக கலந்து விடுங்க. கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ் சைட் மட்டுமே கலந்து விடுங்க. இப்போ இது ஏன் பாட்டில் ஃபுல்லாக வராமல் பாதிலே இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நம்ம 1 லிட்டர் பாட்டிலுக்காக செஞ்சோம். இது பெரிய பாட்டில். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து 1 லிட்டர் பாட்டில். இந்த அளவுக்கு சின்ன அளவு பாட்டிலில் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும், ஃபுல்லாக வரும். இது வந்து ஆக்சுவலி 1 லிட்டர் பாட்டிலில் செய்திருக்கணும். ஸோ நான் வீடியோக்காக ஒரே பாட்டில் இருக்கட்டுமேனு வச்சுட்டேன். பரவாயில்ல. இதை நல்லா டைட்டாக மூடி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்மக்கிட்ட 2 மெத்தடில் செஞ்ச பாட்டில் இருக்குது. இது வந்து இந்த கிண்ணத்தில் அளந்து போட்டது. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு அளந்து போட்டிருக்கோம். கிராம் கணக்கில் அளந்து போட்டிருக்கோம். இப்போ நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒரு முறை சொல்லிடுறேன். இதை தயாரித்த ஃபஸ்ட்டு 30 நாளுக்கு வந்து மூடியை திறந்து அந்த கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு மூடிடுறோம். திறந்து மூடினாலே போதும், கேஸு தானாகவே ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்த 60 நாள் வந்து இதை அப்படியே தூக்கி தனியாக வச்சிடணும். எதுவும் சேர்த்தலை. 90வது நாளில் இந்த பயோ என்சைம் ரெடி ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது பாருங்கள். இது நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்த பயோ என்சைம். இது என்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் செய்து வச்சுருவேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒயிட் கலரில் பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். கரெக்டாக 90 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நிறைய பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சில தோள்கள்லாம் வந்து அடியில் போய்ட்டுருக்கும். அப்படி அடியில் போக மேலேயே மதிக்கிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டு தான் நம்ம செய்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தயாரிச்சது. 90 நாள் கழித்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணி தனியாக அண்ட் இந்த பல்ப்பு தனியாக எடுத்துடணும். நம்ம அப்படி தனியாக எடுக்கிற அந்த லிக்விட் பேர் வந்து கிளியர் லிக்விட். அண்ட் அந்த தோல்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து பல்பி என்சைம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு எப்படி தயாரிக்கலான்றதை நான் சொல்கிறேன். இப்போது 90 நாள் கழித்து என்ன பண்ணணும், ஒரு வெள்ளை துணியை வச்சு நம்ம வடிகட்டிடணுங்க. வடிகட்டிட்டு இந்த தண்ணி தனியாக அந்த தோல்கள் தனியாக வச்சிடணும். நம்ம அப்படி எடுத்து இந்த தண்ணி தான் இதுதான் வந்து கிளியர் என்சைம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே செய்து வச்ச கிளியர் என்சைம் இது. இதை வச்சு நம்ம வீடு துடைக்கலாம், கிச்சன் ஸ்லாப்லாம் துடைக்கலாம், அண்ட் குளிக்கிறத கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் செடிங்களுக்கெல்லாம் பூச்சி வெரைட்டியாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடுலாம் துடைக்கணுன்னா ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு அதில் ஆஃப் தி பக்கெட் வந்து தண்ணி பிடிச்சிப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த கிளியர் என்சைம் வந்து 50 ml ஊற்றினா போதும். அதை வச்சு வீடு துடைக்கலாம். இதுதான் அந்த பல்பி என்சைம். அதாவது அந்த பழத்தோலெல்லாம் வந்து இந்த கிளியர் லிக்விடை வச்சு ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அண்ட் டாய்லெட்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அண்ட் கிச்சன் ஸ்லாப் துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. மொத்தத்தையும் இந்த வீடியோவில் சொல்லணும்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. அவ்வளோதாங்க. இதை நீங்களும் செய்து பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.